வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கொலு தீம் நம்ம பார்க்கலாம். ஒரு பூக்கடை தான் நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறேன். கோதுமை மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுருக்கிறேன். அதில் குட்டி குட்டியாக நம்ம இப்போது ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். மல்லிகைப்பூ சும்மா குட்டி குட்டியாக நான் அதில் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். மாவை நல்லா உருட்டிட்டு அதோட மேல் பார்ட் மட்டும் லைட்டாக எடுத்துட்டு அதிலே உள்ள கீழே காம்பு இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் லைட்டாக கீழே நம்ம திருகி விட்டுக்கிறோம். திருகி விட்டுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அதே மாதிரி கிடச்சிரும், அந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ இப்போ இதே மாதிரி நிறைய பண்ணி எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணி அப்படி காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம இப்போ மாலை மேக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கோங்க, நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி நல்லா எடுத்துகிட்டு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மாலை கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஓரளவு மெல்லிசாகவே எடுத்துக்கிட போகிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா உருட்டிட்டு மாலை மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு ரவுண்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட்டு அது மேலே டெக்கர் பண்ணி வைக்க போகிறோம். மாலையை ஜஸ்ட்டு உருட்டி உருட்டி மேலே நான் ஒட்டி ஒட்டி வைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி ரெண்டு மாலை மட்டும் நான் மேக் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை மேக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டோட்டலாக என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோமோ எல்லாத்தையுமே நான் காய வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லிகைப்பூலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் அதை உருட்டி மாலை தொடுத்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லிகைப்பூலாம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக நம்ம மல்லிகைப்பூலே வச்சு கட்டி தருவாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி வேஸ்ட்டு பூவும் என்கிட்ட நிறையா இருந்தது. ஸோ நான் அதையும் இதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ரோஸ்லாம் ஸ்டாண்டில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கலான் இருக்கிறேன். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஓல்டு பெயிண்டிங் இருக்குல்ல, பெயிண்டிங் அடிக்கிறதோட அந்த டப்பா காலியாக இருந்தது. ஸோ அது காலியானது அதை கட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ குட்டி டப்பா எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க, அது இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடை ரெடி பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி டப்பா எடுத்துருக்கிறேன், வேஸ்ட்டு டப்பா. அதுக்கு மேலே கிளாத்து இல்லைனா ஷீட்டு ஏதாவது விரிச்சிக்கோங்க. மாலை எல்லாமே நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியான கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அடுக்கி வச்சிடலாம். மாலை ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுக்கிறோம். மாலை ஃபஸ்ட்டு அடுக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா, மல்லிகைப்பூவை மொத்தமாக தட்டில் கொட்டிட்டு அதை தட்டோடு அப்படி நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரோஸ் இருக்குல்ல, ரோஸை நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கெட்டின மல்லிகைப்பூவையும் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம சேல் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை வைக்கணும்ல, கோதுமையில் ஒரு பொம்மை ரெடி பண்ணோம்ல, அதை நான் சென்டரில் வச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் கொடை ஒன்று பின்னாடி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோட் சைட்லலாம் பூ விற்பாங்கள்ல அவங்களோட கடை மாதிரி நமக்கு சாம்பிள் எடுத்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி சிம்பிளாக நம்ம முடிக்கணுன்னாலும் முடிச்சுக்கலாம். இல்லாட்டினா அந்த பெரிய கடை மாதிரி பூ வைப்பாங்கள்ல அதுக்கு வந்து ஜஸ்ட்டு மளிகை ஸ்டோர் நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதெல்லாம் நம்ம அடுக்கி வச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.